பொழுது நீ இப்படி இருக்க வேண்டும். நான் உன்னை தெரிந்து கொண்ட 8ஆம் வசனத்தின் கீழே பார்க்கும் பொழுது, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. இந்த நாட்களிலே இஸ்ரேல் தேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்களை நான் பார்க்கும் பொழுது இந்த வசனங்கள் அதற்கு ஒத்தது போல் காணப்படும். நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. ஆபிரகாமின் சந்ததி யார் என்று சொன்னால் நீங்களும் நானும் தான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தனக்காக பிரித்தெடுத்தார் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் அவர்கள் தோல்வியுறுவதை போல் தோன்றினாலும் அவருடைய மீறுதல்களை அவர்கள் உணருவதற்காக, அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி செல்லும் பொழுது அதை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்காக தேவன் இப்படிப்பட்டதான காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் கீழாக நான் பார்க்கும் பொழுது, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். நாம் என்ன செய்தாலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு விரோதமான எந்தெந்த காரியங்கள் செய்தாலும் ஆண்டவர் நம்மை வெறுக்காத ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றும் சிரமமாக நிற்க ஒரு காரணம் என்ன என்றால், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிக் கொண்டதன் விளைவாகத்தான் இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் பிறந்த முதல் நாளே சுருக்கமான நாட்களே ஆன மிகப்பெரிய நாடுகளை வெற்றிவாக சூட வேண்டுமானால் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்த கீழே